ஓகே. சூப்பர். இந்த மாரி ஜாப் போஸ்டர்ஸ்லாம் யாராருக்கெல்லாம் வருது இப்பதைக்கு LinkedInல? ஓகே. மெனி பீப்பிள் ஆர் கெட்டிங் எஸ் இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டிருந்தீங்கல்ல, இருங்க அந்த பிடிஎஃப் நான் ஃபார்வர்ட் பண்றேன் குரூப்ல. ஒரே நிமிஷம் இருங்க. வேற என்னென்னலாம் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தனோ, அது எல்லாத்தையும் நீங்க அப்படியே ஒரு டைம் சொல்லுங்கப்பா. ஓகே. இஃப் ஐ ஃபர்காட் நீங்க ஞாபகப்படுத்துங்க. ஓகே. ஸோ வேற ஏதாவது இருக்கா பாருங்க. நான் வந்து இந்த இந்த இது எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. அந்த கொஸ்டின்ஸ் யுஎக்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். யுஎக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் ஜஸ்ட் இதுதான்ப்பா. ஓகேவா? எப்படி சொல்றது? ஒவ்வொரு கம்பெனி டிஃபர் ஆகும். நான் குடுக்குற டெம்ப்ளேட் வந்து ஒரு காமன் டெம்ப்ளேட் தான். இதுல எவ்வளோ இன்புட்ஸ் உங்களால ச எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கங்க. ஓகே. இந்த இந்த டெம்ப்ளேட் குடுத்தவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றி சொல்லிட்டேன் நானு. அதுதான் கிராட்டிட்யூட் யுவர் செல்ஃப். நான் கிரியேட் பண்ணல. வேற ஒருத்தவங்க கிரியேட் பண்ணது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எண்ட் ஆஃப் தி டே யூ கேன் ஃபைண்ட் திஸ் திங்ஸ் ஃப்ரம் இன்டர்நெட் ஆல்சோ. பட் தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே. இப்ப கிடைச்சிருச்சு. ஐ வில் சென்ட் நவ். ஓகே.
ஸோ குரூப்ல ஷேர் பண்ற எல்லா டாக்குமெண்ட்டையும் ஓகே இது எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணுங்க சரியா? ஓகே. நான் நான் எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். சம் கொஸ்டின்ஸ் வில் பி தேர் மோர் கொஸ்டின்ஸ். அது நான் டிமென்டில இருந்து இருக்கிற டாக்குமெண்ட் வந்து நான் வில் ஷேர் சூன் ஓகே. இப்போ என்கிட்ட இருக்கிற ஆல் தி டாக்குமெண்ட்ஸ் ஐ ஹவ் பீன் ஷேர்டு. நீங்க இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ஒரு காமனா கொஸ்டின்லாம் கேட்பாங்க. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. ஒரு 80 பிளஸ் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இதுதான் நாம அனுப்பியிருப்போம். ஓகே. காட் இட்? எஸ். 90 டேஸ் டிசைன் சேலஞ்ச். குடுத்துடுறேன்ப்பா. மண்டே குடுத்துடுறேன். பிரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஓகே ஃபைன். சோ இவங்க யாருன்னு தெரியுதா? இந்த பெர்சன் யாராவது தெரியுதுங்களா? நான் மொத நாள் வந்து ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த பெர்சன் கிட்ட தான் எல்லாமே இருக்கு. இவங்க வந்து எல்லா விதமான விஷயத்தையும் இவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க கம்ப்ளீட்டா யுஐ யுஎக்ஸ் பத்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க. சரியா? இவங்கள ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே. இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு, என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் யூசர்ஸ் கிட்ட கேட்கணும், என்னென்ன கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெறைய டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. சோ இதுதான் எங்ககிட்ட படிக்கிறதுல இருக்கிற விஷயம் ஆக்சுவலா. என்னன்னா, ஃபாலோ பண்றது முக்கியம் இல்ல. இவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போய் படிச்சு, அத டவுன்லோட் பண்ணி யுட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. இவங்க ஒரு பெர்சனு, அதுக்கப்புறம் விட்டாலி ஃப்ரைட்மேன் ஒருத்தர் இருக்காரு. ஓகே. இவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இவர்லாம் ஆல்ஃபா யுஎக்ஸ் டிசைனர் இவர்லாம். ப்ரோ. ஓகேவா? இந்த மனுஷன் போடுற போஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எங்கருந்து தான் எல்லாத்தையும் எடுக்குறாருன்ற மாரி இருக்கும். அவ்ளோ கன்டென்ட் போடுவாப்புல. இவரு யார ஃபாலோ பண்றீங்க? எஸ். விட்டாலி ஃப்ரைட்மேன்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆல்ஃபா ப்ரோ டிசைனர். ஓகேவா? மனுஷன் எங்கருந்து தான் ரிசோர்ஸ் எடுப்பாரு தெரியாது. அவ்ளோ ரிசோர்ஸ் வரும். எல்லாம் ரிசோர்ஸ் தான். எல்லாம் ரிசோர்ஸ். ஒரு போஸ்ட் போட்டாலுமே அது பயங்கரம் இட்டு போகும். அந்த அளவுக்கு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா, பின்னி பெடல் எடுப்பாப்புல. ஸோ அதனால பாருங்க ரிசர்ச்சுக்கு நீங்க எங்கெங்கலாம் போய் படிக்கணுன்றதுக்கான ப்ராசஸ்லாம் சொல்றாரு பாருங்க. திங்ஸ் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் ரிசர்ச்ல. ஸோ இந்த 2 பேர நீங்க ஒரு 2 பேரோட போஸ்டர்ஸ் ரெகுலரா பாத்துட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க வந்து எல்லாருக்கும் நீங்க வந்து யுஐ யுஎக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு இந்த 2 பேரும் கன்டென்ட் போடுறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் கூட போட்டுட்டு இருக்காரு கன்டென்ட். அது யார் சொல்லுங்க பாக்கலாம்? எஸ். நான் தான். ஸோ நானுமே நெறைய கன்டென்ட் போட்டுன்னு தான் இருக்கிறேன். நீங்க என்னோட ப்ரொஃபைல்ல போய் பாத்தா தெரியும். ஓகேவா? ஸோ ஐ அம் ஷேரிங் லாட் ஆஃப் கன்டென்ட்ஸ். இதுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற கன்டென்ட்ட நீங்க படிக்கலாம். பட் ஆனா பி பி இது பிடிஎஃப்ஸா எதுவும் போடல. ஜஸ்ட் டாபிக்ஸா போட்டுட்டு இருக்கேன். சில இன்புட்ஸா போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? எனிவே ஸோ ஃபாலோ யுவர் ஃப்ரண்ட் சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே. உங்கள முன்னாடி நடந்து போனவங்கள பார்த்து ஜஸ்ட் காப்பி ஃப்ரம் தெம். ட்ரை டூ யுட்டிலைஸ் தெம். ஓகே. அவ்வளோதான் சிம்பிள். ஸோ உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறவங்கள பார்த்து டிராவல் பண்ணுங்க. அவ்வளோதான்.
யாரா இருந்தாலும் நீங்க டிசிஷன் ஆகலாம். நீங்க எம்ஐடி, ஐஐடில வரவன கூட நீங்க நீங்க வந்து நீங்க யோசிக்கலாம். அப்ப யூ கேன் திங்க் அபௌட் மை ப்ரொஃபைல். நான் அக்சென்சர்ல வொர்க் பண்ணது எல்லாமே என் கூட வொர்க் பண்ணவங்க எல்லாருமே ஐஐடில வொர்க் பண்ணவனுங்க தான். ஐஐடில படிச்சவனுங்க. அந்த ஐஐடில இருக்கிறவனுங்களுக்கு கூடவே நம்மளால போட்டி போட முடியுதுன்னா, சி வி டசன்ட் ஹேவ் அவேர்னஸ் அவ்வளோதான் சிம்பிள். கரெக்ட்டா? ஸோ உங்களாலயும் அவனுங்க கூட போட்டி போட முடியும். பேசிக்கலி. விஷயம் என்ன தெரியுமா? இங்க ஒரு மித்து வச்சிருக்கானுங்க. எம்ஐடில படிச்சவன் தான் ஸ்டார்ட் அப் பண்ணணும். எம்ஐடில பண்ணவன் தான் ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. சொல்றது புரியுதுங்களா? எம்ஐடில பண்ணாம நார்மலா இருக்கிறவனும் பண்ணுவான். ஓகேவா? அதுதான் இவனுங்களால ஏத்துக்க முடியல. அதான் சொல்றேன். எம்ஐடி, ஐஐடி இதுல பண்றவன் மட்டும் தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். இந்த உலகத்துல, இந்த இந்தியாவுல. மத்தவன் எவனும் இங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடக்கூடாது. பிராண்ட் கெட்டு போயிடும்ல. எம்ஐடில படிச்ச எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாம இருக்காங்க. தெரியுமா? எம்ஐடி, ஐஐடி கிராஜுவேட்ஸ் நோ ஜாப்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா வரும் உங்களுக்கு. இங்க பாருங்க. Approximately reveal that 38% of IITians, around 8,000 students across 23 campuses, are still waiting for job offers. The number the number of unplaced students has more than doubled, increased 2.3 times over 2 years. 8,000 பேர் கிட்ட ஐஐடில படிச்சவனுக்கே வேலை இல்லாம தான் இருக்கான். நம்மளுக்கு எவ்வளோ பரவால்ல. ஃப்ரீலான்சிங் ஒர்க்காவது நம்ம பண்றோமே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. தெரியுதா? உண்மையா தான் சொல்றேன்ப்பா. இந்த பிரச்சனை நம்பளுக்கு மட்டும் இல்ல. ஐஐடி, எம்ஐடில படிச்சவனுங்களுக்கே இந்த பிரச்சனை தான் இருக்கு. நீங்க ஃபார் குட்ன்றேன் நானு. ஏன் தெரியுமா? அட்லீஸ்ட் உங்களுக்கு இன்டர்வியூவாவது நடக்குது. அட்லீஸ்ட் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கிற இடமா தெரியுது. இது 8,000 பேர் வந்து ஐஐடில படிச்சு சும்மா இருக்கிறான். சோ, இந்த மித்தெல்லாம் உடைக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ப. ஓகேவா? எல்லாரும் பண்ண முடியும். இதுதான் இன்னைக்கு எனக்கு இருக்கிற அந்த மித்தெல்லாம் உடைக்கணும்ன்றது தான் என்னோட கிரியேஷனே. ஆ சோ லைக் எப்படி சொல்லுவாங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து, இல்ல வெளியூர்ல இருந்து ஓகேவா? லைக் நார்த் இந்தியாஸ்ல இருந்து வந்து ஒரு பெர்சன் வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு விஷயத்த பில்ட் பண்ண முடியுது. ஓகே. நான் இங்க யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா, சப்போர்ட்டும் கிடையாது. நான் சப்போர்ட்டும் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அங்க இது எப்படி சொல்றது? ஒரு நார்த் இந்தியாஸ்ல இருக்கிற ஒரு நல்ல நல்ல பிராண்ட்லாம் வந்து தமிழ்நாட்டுல நல்லா செட்டப் பண்ண முடியுது. நம்ப ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண முடிய மாட்டேங்குது. உண்மையா இல்லையாப்பா? நீங்க சொல்லுங்க பாக்கலாம். லைக் கடலூர் பக்கம் போனீங்கன்னா, இல்ல இந்த பக்கம் போனீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே இந்த டைல்ஸ் ஒர்க் பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே அதுக்குன்னு மார்வாடிஸு, சேட்டு எல்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதாவது ஹியர் ஐ அம் நாட் டாக்கிங் அபௌட் எனி கம்யூனிட்டி ஓரியன்டட் திங். ஹியர் ஆல் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ஹியர். பட் ஒரு ராமசாமி இல்ல குப்புசாமி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண மாட்றான். ஓகே. அகர்வால், புனித் சாவ்லா இந்த மாரி அந்த வடநாட்டுல இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி இந்தியாவுல பெங்களூர்ல பெரிய ஆள் ஆவுறாங்க. அ சென்னையில பெரிய ஆள் ஆகுறாங்க. ஆனா நம்ப ஊர்ல இருக்கிற ராமசாமி, குப்புசாமி யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் போட மாட்றாங்க. ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண மாட்றாங்க. ஏன்? ஏன்னா நம்மளோட டிசைன் அப்படி. நம்ம வீட்ல வந்து நம்மள கடைசி வரையும் வேலைக்கு போ, அப்படியே தான் சொல்லி வளர்த்துன்னு உட்காந்துருக்காங்க. வேலைக்கு போறது தப்பு கிடையாது. ஆனா வருஷம் ஃபுல்லாவும் எம்ப்ளாயிலே உட்காந்துட்டு ஒண்ணும் வேலைக்கு ஆக போறது கிடையாது. யூ ஹேவ் அ ஐடியா. நெறைய பைத்தியக்காரனுங்க இந்த மாரி தான் சுத்திட்டு இருக்கானுங்க. ஓகேவா? சோ அதனால ஜஸ்ட் ஃபன். ஆ சோ அதனால
என்டர்பிரினர்ஷிப் இஸ் த பிக்கஸ்ட் அசெட் ஃபார் அஸ். ஸோ அதனால ஐடியா இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணுங்க. கால்குலேட்டிவ் ரிஸ்க்ல ஒர்க் பண்ணுங்க. கால்குலேட்டிவ் ரிஸ்க்னா என்னதுப்பா? கால்குலேட்டிவ் ரிஸ்க்னா என்னதுப்பா? எனி ஐடியா? கால்குலேட்டிவ் ரிஸ்க்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். லைக் ஒரு குறிப்பிட்ட தொகையோ, இல்ல ஒரு அமௌண்ட்டோ வச்சு யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் திங். தப்பு கிடையாது. ஓகேவா? ஒரு லேப்டாப் வாங்குறது. ஒரு ரூ. 50,000 லேப்டாப் வாங்குறீங்கன்னா, தட்ஸ் அ கால்குலேட்டிவ் ரிஸ்க். ஒரு ஒரு 2, 3 ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணா, அந்த ப்ராஜெக்ட்ல அமௌண்ட் எடுத்துடலாம். கரெக்ட்டா இல்லையா? உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் பெரிய இன்வெஸ்ட்மென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டும், லேப்டாப்பும் தான். சொல்றது புரிஞ்சுதா? அந்த லேப்டாப் பர்ச்சேஸ் பண்றதுலேருந்தே நீங்க வந்து ரிஸ்க் எடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். யார் யார்கிட்டலாம் ஓனா லேப்டாப் இருக்கு? அந்த லேப்டாப் இருக்குல்ல, அந்த லேப்டாப் வச்சு மினிமம் ஒரு மாசத்துக்கு யூ கேன் ஜெனரேட் மினிமம் ₹10,000 ₹20,000 வெறும் ஃப்ரீலான்சிங் மூலியமா யூ கேன் எர்ன். ஒண்ணும் இல்ல. யூ வாண்ட் டூ டூ லிட்டில் மேத்தமேட்டிக்கல் ஸ்டஃப். ஓகேவா? நீங்க பண்ண வேண்டியது சின்ன மேத்தமேட்டிக்கல் தான். ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணணும் நீங்க. ஒரு டிசைனர் சொல்ட்டு. அப்போ இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஏற்கனவே இருக்கிற டிசைன்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் காப்பி பண்ண கத்துக்குங்க. ஓகே. எப்படி ப்ரோ காப்பி பண்றது? ஸ்டாண்டர்ட் சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்லுவேன். ஆ எல்லாருக்குமே சொல்றேன். நீங்க வந்து நல்ல டிசைனரா இருக்கிறதுக்கு வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கிற ஆப்ஸ் இப்ப Play Storeல போயிட்டு ஏற்கனவே பண்ற ஆப் பண்ணியிருக்கிற ஆப்ப ரீப்ளேஸ் பண்ணு. ஐ மீன் அத அப்படியே ரீகிரியேட் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? டவுன்லோட் பண்ணி ரீகிரியேட் பண்ணுங்க. ரீகிரியேட் பண்ணா தான் உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டாண்டர்ட் டிசைன் எப்படி வருது அப்படி சொல்ட்டு. அதே மாரி மெட்டீரியல் டிசைன் வச்சு நான் டிசைன் பண்ண சொன்னேன். யாரெல்லாம் போய் பார்த்தீங்க மெட்டீரியல் டிசைன்னா என்னன்னு சொல்ட்டு? ரீடிசைன் வேற, ஆ ரீவாம்ப் 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 ரீடிசைன்ன்றது வேற. நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டிட்டோ காப்பி. இது எதுக்கு தெரியுமா? கையெழுத்து போட்டு பார்த்துருக்கீங்களா? ஏ, பி, சின்னு எழுதி பார்ப்பீங்களா? அந்த மாரி ஸ்டாண்டர்டா பண்ணியிருக்கிற டிசைன பிராக்டிஸ் பண்றதுக்காக. ஏற்கனவே பண்ண ஆப்பயே நான் வந்து உங்கள பண்ண சொல்றது எதுக்குன்னா, அதுக்கு தான். யாரெல்லாம் மெட்டீரியல் டிசைன் பார்த்தீங்க கைஸ்? எல்லாத்துக்குமே இங்க மெட்டீரியல் டிசைன் இருக்கு. iOS ஸ்டாண்டர்ட். நீங்க போட்டீங்கன்னா வந்துரும். ஓகேவா? எல்லாரும் இதுல தான் வொர்க் பண்ணணும். தயவு செய்து சொல்றேன். நீங்களா ஓனா படம் வரையறது, நீங்களா ஓனா வந்து பட்டன் வைக்கிறது, அதெல்லாம் பண்ணாதீங்க ஆக்சுவலி. தட்ஸ் a ராங் திங். இங்க பாருங்க. ஹியூமன் இன்டர்ஃபேஸ் கைட்லைன்ஸ். இது வந்து யாரோடது? iOS ஓடது. இதோ பாருங்க டிசைன்க்குள்ள போயிட்டேன். ஓகே கிளிக் ஆன் தி டிசைன். ஓகே. இவங்க குடுத்திருக்கிற இந்த கைடன்ஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ணி ஒரு iOSக்கு டிசைன் பண்ணணுமே தவிர்த்து, நீங்க இஷ்டத்துக்கு டிசைன் பண்ணக்கூடாது. இந்த டிசைன் ரிசோர்ஸஸ் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு Figmaக்கு தேவையான விஷயங்கள் இங்கேயே கிடைச்சிரும். அதாவது என்னன்னா ஸ்கெட்ச்ல யூஸ் பண்ணா அதுக்கான டெம்ப்ளேட். Figma டெம்ப்ளேட். Figma டெம்ப்ளேட். எதுக்கு? புரொடக்ஷன் டெம்ப்ளேட், டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்துக்குமே இங்க அவைலபிளா இருக்கு. ஓப்பன் Figma. அவ்வளோதான். மேக் அ காப்பி. அதாவது
iOS உடைய அபிஷியல் வெப்சைட்ல Figmaவோட காப்பி வச்சிருக்கான். நீங்க ஏன்பா புதுசா கிரியேட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறீங்க? சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். சோ, அப்போ இங்க UI, UX டிசைன்ல எது முக்கியம்? இந்த காப்பி பண்றது முக்கியம் இல்ல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒவ்வொரு டிசைனுக்கும், ஒவ்வொரு டிவைஸுக்கும் இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் இங்க? ஹி கிரியேட்டட் ரிசோர்ஸஸ். ஆல்சோ ஹி ஹேவ் கிரியேட்டட் தி டாக்குமென்டேஷன். என்ன பண்ணி வச்சிருக்கான்? டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கான். இப்ப நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? இந்த டிவைஸஸ் பத்தி படிக்கணும். எப்படிலாம் சைன் அப் பண்ண முடியும்? ஓடிபில எப்படி வரும்? வெரிஃபிகேஷன் எப்படி ப்ராசஸ் நடக்குது? ஆ ஒன் டைம் பாஸ்வேர்ட் எப்படி போடுறது? பாஸ்கோடுன்னா என்ன? பாஸ்கோட் தெரியுமா உங்களுக்கு? பாஸ்கோட் அண்ட் பாஸ்கோட் யாருக்கெல்லாம் தெரியும்? என்னோட லாஸ்ட் ப்ராஜெக்ட் என்னோட கம்பெனில நான் பண்ணதுல பாஸ்கோடுன்றது எனேபிள் பண்ணாங்க. ஓகே. பாஸ்கோடுன்றது எல்லா ஆப்லயும் இருக்காது. ஒரு சில ஆப்ல மட்டும் தான் இருக்கும். அதுவும் யுஎஸ்ல மட்டும் தான் இந்த மாரி பண்றானுங்க. நம்ம ஊர்ல கொஞ்சம் கம்மி தான். தெரியுமா? பாஸ்கோடுன்றது ஆண்ட்ராய்ட்லயும் இருக்குது, iOSலயும் இருக்குது. ஓகேவா? பாஸ்கோடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப Google Payல போனீங்கன்னா, உடனே தம்ப் இம்ப்ரஷன் வருதுல்ல, அது மாரி அதான் பாஸ்கோடு. ஸோ, இந்த மாரி ஒவ்வொரு ஆப்புக்கும் பாஸ்கோடு இப்ப எனேபிள் பண்றாங்க. அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்ட் மாதிரி. சொல்றது புரிஞ்சுதா? ஒன் டைம் பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் நீங்க லாகின் பண்ணும்போது உங்கள அது அடிக்கடி வந்து அது கேட்காது. ஸோ, இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குதுப்பா. இதெல்லாம் பத்தி படிக்கணும்னா, இந்த ஓஎஸ்ஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஓஎஸ் என்னென்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஓஎஸ் பத்தி இங்க படிக்கிறதுக்கு நம்ம போயிடணும் இங்க. இங்க வந்து இவனுங்க நெறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க மார்க்கெட்ல கோடிங் இப்ப நான் அந்த கோடிங் வேணும்னு சொல்லி போட்ட வீடியோஸ்க்கு அவ்ளோ எதிர்ப்பு. அத பார்த்தீங்களான்னு தெரியல. பார்த்தீங்களா? எப்பா யார்றா இவனுங்க டேய் நானு வந்து 9 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன்ப்பா. ஓகே. ஐ நோ கோடிங்கோட எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில வந்து ப்ளே பண்ணுச்சுன்னு சொல்ட்டு. ஸோ, கோட் எனக்கு தெரியணும் அப்படின்றது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் தான். எதுல? உங்க டெவலப்பர் கூட பேசுறதுக்காக சொல்றேன். கோடிங் தெரியலன்னு வச்சுக்கங்களேன், நம்மள என்ன தெரியுமா பண்ணுவானுங்க? "ஜி, இது டெவலப் பண்ண முடியாது ஜி." "அப்படியா ஜி? சரி ஜி, நான் வேற டிசைன் பண்ணி குடுத்துர்றேன் ஜி." அப்படி சொல்லுவீங்க. உங்க மேனேஜர் வந்து என்ன கேட்பாங்க? "நீ டிசைனர் தானே? டெவலப்பர் சொல்றத எதுக்கு கேட்கிறன்னு?" வந்து கேட்பாங்க. நீங்க 2 பக்கம் மாட்டுன மத்தாளம் மாரி. இந்த பக்கம் ஒருத்தர் அடிப்பார், இந்த பக்கம் ஒருத்தர் அடிப்பாரு. சொல்றது புரிஞ்சுதா? இங்க பாருங்க, இது எல்லாத்தையும் நீங்க வந்து உங்களோட ரெஸ்யூம்ல போடுங்க கைஸ். இது எல்லாத்தையும் படிக்கிறீங்க. ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து படிங்க. ஓகே. இது எல்லாத்தையும் ஒரு நாள் உட்கார்ந்து படிங்க. iOSனா என்ன? அதுக்குள்ள என்னென்ன மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அது எப்படி பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கரைச்சு குடிங்க. அடுத்து iPad OS பத்தி படிங்க. அதுல என்னென்னலாம் இருக்கு? அதுல என்னென்னலாம் இல்ல? அதோட டிசைன் ரெசல்யூஷன் என்ன? அப்படின்றத படிங்க. உங்க ரெஸ்யூம்ல போடுங்க. இந்த பிளாட்ஃபார்ம் macOS லேப்டாப். இத பத்தி படிங்க. இதோட டிசைன் லேஅவுட் பத்தி போடுங்க. இதுல விஷயங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, இதுக்குன்னு ஒரு 2, 3 டிசைன் பண்ணிட்டு, உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணுங்க. macOS, watchOS. இதுக்கு பேர் என்னது? ஹியூ ஹியூமன் இன்டராக்ஷன் கைடன்ஸ். இன்டராக்ஷன் டிசைன் கைடன்ஸ் சொல்லுவாங்க. ஹியூமன் இன்டர்ஃபேஸ் கைட்லைன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி நான் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் கைட்லைன்ஸ் ஃபார் iOS, macOS, Windows அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா டீட்டெயில் பண்ணுங்க. இவ்ளோ "அப்பா! என்னப்பா இவ்ளோ கிளாரிட்டியா இருக்காங்க அந்த பசங்க." அப்படின்னு சொல்லி உங்கள ஹையர் பண்ணலன்னா, நீங்க வந்து என்கிட்ட சொல்லுங்க. "சார், நீங்க சொன்னதெல்லாம் நான் பண்ணேன். ப்ரோ நீங்க சொன்னதெல்லாம் நான் போட்டேன். நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தேன். பட் ஆனா, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல." அப்படின்னு சொல்லுங்க என்கிட்ட. இந்த விஷயத்தெல்லாம் நான் இன்னைக்கு தான் ப்ரோ பார்க்குறேன் வாழ்க்கையில அப்படின்னு ஃபீல் பண்றவங்கலாம் யார் யாரு? இது இப்படி ஒரு விஷயம் இருக்குதே எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னு சொல்றவங்கலாம் யார் யாரு? உங்களுக்கு யாருக்காவது
இது இன்னைக்கு தான் மொத நான் பார்க்குறேன்னா, மீன் போடுங்க பார்க்கலாம். மொத இது நீ தான் ப்ரோ பார்க்குற. என் கண்ல இதுவரையும் காட்டாமலே மறைச்சேன். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா நீங்க டிசைனிங் படிக்கவே மாட்டீங்கல்ல. இந்த மாரி வந்து இந்த டிசைன் வேர்ல்டுல வந்து பார்த்தீங்கன்னா, 1008 சீக்ரெட் இருக்கு. சிலம்பரசன், கணபதி, எஸ். சுபா, நந்தகுமார் மத்தவங்க எல்லாருக்கும் தெரியுமாப்பா? டிமென்டில படிச்சவங்களுக்கு ஒரு தெரியும். அதுல எனக்கு ஐடியா இருக்கு. யுஐ டிசைன் வரும்போது இதான் படிப்பீங்க நீங்க. யூ வில் லேர்ன் அபௌட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், iOS சிஸ்டம் அண்ட் விண்டோஸ் சிஸ்டம். இப்ப தெரியுதா? டிசைன் ஸ்டாண்டர்ட் எங்கருந்து எடுக்கணும்னு சொல்ட்டு? மணிபாரதி உங்களுக்கு தெரியுதா? டிசைன் பண்ணா நச்சுன்னு இருக்கணும். பிக்சல் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஒரு பையன் வந்து அதுல பாயிண்ட் அவுட் பண்ற மாரி ஒரு எரர் இருக்கக்கூடாது. சொல்றது புரியுதா? இப்படி இருக்கிறதுனால தான் ஒரு டிசைனோட அவுட்புட் பக்காவா வரும். இதுக்கு மட்டும் இல்ல. எல்லாத்துக்குமே இருக்கு. விண்டோஸ்க்கு வேணுமா? விண்டோஸ் இருக்கு. விண்டோஸ் டிசைன் சிஸ்டம் போடுங்க பார்க்கலாம். இதோ வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான். மைக்ரோசாஃப்ட்டோடைய டிசைன் சிஸ்டம் இது. ஓகே. இங்க இருக்கு பாருங்க. கிட்டே இங்க வச்சிருக்காங்க பாருங்க. வெப்புக்கான கிட் இங்க இருக்கு. நேரா போறீங்க. Figma கிட் இதோ இருக்கு பாருங்க. எடுக்குறீங்க. iOS கிட்டுன்னா எடுத்துக்கங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ விண்டோஸ்க்கு டிசைன் சிஸ்டம் ஒண்ணு இருக்கு. ஸோ விண்டோஸோடைய டிசைன் சிஸ்டத்த வச்சு நீங்க டிசைன் பண்றீங்க. ஓப்பன் Figma. ஸோ இப்போ விண்டோஸோடைய டிசைன் சிஸ்டத்த வச்சு நீங்க ஒரு ஆப் பில்ட் பண்றீங்கன்னா, விண்டோஸ்க்கான ஆப் அது. வேற என்ன வேணும் உங்களுக்கு? IBMலருந்து எடுக்கவா? IBM டிசைன் சிஸ்டம் போடவா? IBM யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் சிஸ்டம் ஃபார் மொபைல், வெப். IBM வச்சிருக்கான். என்ன ப்ரோ புதுசு புதுசா ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க? IBM கூடமா அந்த மாரி டிசைன் சிஸ்டம்லாம் வச்சு லான்ச் பண்ணி வச்சிருக்கான். எஸ், இட் இஸ் தேர். ஆனா பழசா வச்சிருக்கான். வேற என்ன வேணும் உங்களுக்கு? அடோபோட டிசைன் ஸ்டாண்டர்ட் வேணுமா? Facebookஓட டிசைன் சிஸ்டம் வேணுமா? நீங்க 4, 5 மாசம் படிக்கிற கோர்ஸ்லயே இந்த மாரி எதுவும் சொல்லிக் குடுக்க மாட்டான். நீங்க ஃபிட் அகாடமில இல்லையோ, குவிலயோ படிச்சீங்க இல்லையா? ராகவன் நீங்க குவில படிச்சீங்க. சில பேர் ஃபிட் அகாடமில படிச்சீங்க. உங்களுடைய யாராவது ஒரு மென்டார் இந்த மாரி சொல்லிக் குடுத்துருக்காங்களா? நீங்க போயிட்டு இந்த மாரி இன்ஸ்பிரேஷனோ, இல்ல ஸ்டாண்டர்டோ இங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு யாராவது சொல்லியிருக்காங்களா? இங்க பாருங்க. எந்தெந்த டிவைஸ்க்கு எப்படி டிசைன் பண்ணணும்? சவுண்ட் கிட். சவுண்ட்ன்னா அந்த விஷுவல் எஃபெக்ட்ல வர சவுண்ட் எப்படி வரும்? எல்லாத்துக்கும் இங்க வந்து என்ன இருக்குது? விஷுவல் லாங்குவேஜஸ் இருக்குது. நீங்க வந்து Facebookோடைய டிசைன் சிஸ்டம்லாம் மாஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட அட்வான்டேஜ் Facebookல அப்ளை பண்ணும்போது. ஒரு நல்ல விஷனரியான மென்டார் கூட படிக்க ஆரம்பிக்கணும். படிச்சா. ஓகே. யுஎக்ஸ் சொல்லி தரல ப்ரோ. எனக்கு புரிஞ்சுக்க முடியுது நவீன் குமாரோட பெயின் பாயிண்ட்ட. எஸ். அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஓனா அவனுங்களுக்கே ஒரு குரோத் இல்ல. அப்புறம் எங்க அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு குரோத் குடுக்க போறானுங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஐ அம் நாட் பிளேமிங் எனிஒன் ஹியர். நான் யாரையும் பிளேம் பண்ணல. நான் பிளேம் பண்ணி நான் வந்து நல்லவன் நல்லவன் நான் காட்ட விரும்பல. நான் ப்ராசஸ்ல இருக்கிறேன்றது தான் சொல்ல வரேன் நானு. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? நான் வந்து என்னுடைய என்னுடைய அந்த டிமென்டி அகாடமி இஸ் கோயிங் டூ பி எம்ஐடி சூன். ஐஐடி சூன். அவ்வளோதான் சிம்பிள். என்கிட்டருந்து வெளிய வர பசங்கள என்ன பண்ண முடியும்?
ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ண முடியும். என்கிட்ட இருந்து வெளிய வர பசங்களும் ஃபவுண்டர் ஆக முடியுன்றது தான் நான் பிலீவ் பண்ண வைக்கிறேன். அததான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ டீமெண்ட் இஸ் மை எம்ஐடி, மை ஐஐடி. என் கேண்டிடேட்ஸ் வெளிய வரும்போது என்னவா வரணும்? ஒரு ஸ்ட்ராங் டிசைனரா வரணும். ஒரு ஸ்ட்ராங் ஆன்டர்பிரினியரா வரணும். ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டரா வரணும். ஓகே. திஸ் இஸ் மை பிலீஃப். மை பிலீஃப் மட்டும் இல்ல. அதுக்கான வொர்க்ல நான் இருக்கேன். அதுக்கான ப்ராசஸ்ல நான் இருக்கேன். அதுக்கான விஷயத்த தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. I'm not only creating people here. I'm not only creating designers here. I'm creating founders. I'm creating business owners. I'm creating innovators. I'm creating products. Okay. ஸோ இதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மத்தவங்களோட விஷனுக்கும், என்னோட விஷனுக்கும் எவ்வளோ ஸ்லைட் டிஃபரெண்ட்ல பயங்கர டிஃபரெண்ட் இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ எல்லாத்துக்குமே டிசைன் கிட் இருக்குப்பா. நீங்க போய் டிசைனுக்காக பெருசா அலையணும்னு அவசியமே கிடையாது. யூ ஹேவ் ஆல் த திங்ஸ் வித் யூ. சொல்றது புரிஞ்சுதா? இங்க பாருங்க. டிசைன் கிட் Facebookக்கே இங்க இருக்கு. மெட்டாவோடைய டிசைன் கிட், டெஸ்க்டாப் கிட். டவுன்லோட் பண்ணணுமா? டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதுல ஐகான்ஸ் எப்படி வைக்கணும் எல்லாமே இருக்கும். விஷன்ஸ் ப்ரோ, OSக்கு, டிவைசஸ்க்கு. இங்க பாருங்க. ஐஃபோனுக்கு இருக்கிறது. எல்லாமே இருக்கு இங்க. அடோப் வச்சிருக்காங்க. அடோப்ல டிசைன்ஸ் இங்க பாருங்க. இந்த கிட் பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. இவன் ஃபிக்மாவ ப்ரமோட் பண்ண மாட்டான். அதனால அடோப் XDக்கு மட்டும் தான் இவன் பண்ணுவான். அடோப். அவனுங்களுக்கும் அவனுங்களுக்கும் இவனுங்களுக்கும் பஞ்சாயத்து. வாய்க்கா தகராறு. அதனால வந்து இவனுங்க அவனுங்களுக்கு வேலை செய்ய மாட்டானுங்க. அவனுங்க இவனுக்கு வேலை செய்ய மாட்டானுங்க. இதுல வொர்க் பண்ற ஃபைலு இதுல மட்டும் தான் ஓப்பன் ஆகும். XDல மட்டும் தான் ஓப்பன் ஆகும். Figmaல ஓப்பன் ஆவாது. யாராவது Figma ஃபைல் எடுத்துன்னு போய் இதுல லோட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. தயவு செய்து. ஓகேவா? பாத்தீங்களா? விண்டோஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? டிசைன் கிட் இருக்குது. ஸ்டாண்டர்ட் இருக்குது. நீங்க இன்னும் ஆ UIல இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்க ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணலன்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? இந்த UIய நீங்களா ஓனா போட ட்ரை பண்றது, பட்டன நீங்களா கிரியேட் பண்றது, சைஸ நீங்களா அலைன்மென்ட் பண்றது, அதெல்லாம் மிகப்பெரிய ராங்கான விஷயம். சொல்றது புரிஞ்சுதா? இங்க எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? ஸ்டாண்டர்ட் இருக்குது. iOS ஸ்டாண்டர்ட், Android ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஒரு சில பீப்பிள் பார்த்திருப்பீங்க. ஒரு பட்டனுக்கு எவ்வளோ சைஸ் வைக்கணும்னு மொதற்கொண்டு எல்லாத்தையுமே இங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. என்ன பண்ணி வச்சிருக்காங்க? ஸ்டாண்டர்ட் இருக்கு இங்க. இத போய் படிங்க. ஓகே. எப்படி என்ன ரெசல்யூஷன்ல வைக்கணும், என்ன ரெசல்யூஷன் வைக்கக்கூடாது. ஓகே. எல்லாத்துக்கும் இங்க என்ன இருக்கு? ஸ்பேசிங்லேருந்து எல்லாத்துக்கும் இங்க வந்து ஐகான்லேருந்து எல்லாத்துக்கும் என்ன வச்சிருக்காங்க? ஸ்டாண்டர்ட் இருக்கு. இங்க போய் படிங்க. ஐகான்ஸ்னா என்ன? ஐகானோட சைஸ் எவ்வளோ தூரம் வைக்கணும்? எவ்வளோ வச்சா ஸ்பேசிங் கரெக்ட்டா இருக்கும்? எவ்வளோ வைக்கக்கூடாது? எல்லாத்துக்கும் என்ன இருக்குது இங்க? இங்க என்ன இருக்குன்னா, சைஸ் ஸ்பெக்லாம் இருக்கு பாருங்க இங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது. தெரியாம இருக்கக்கூடாது. ப்ரோ, சைஸ் என்ன வைக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது ப்ரோ. அதாவது எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும். அம்மா அது எங்க தாம்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மாகிட்ட கேட்போம். யாரால இந்த மாரி கேட்டுருக்கீங்க? ஈவன் நான் கூட அப்படிதான். கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும். ஆனா எங்க அம்மா வந்து எங்க அம்மாகிட்ட போய் எங்கம்மா இருக்கு அப்படின்னு கேட்டா, அவங்க அப்பதான் சொல்லுவாங்க. "டேய் இங்க தான்டா இருக்கு" அப்படின்ட்டு. ஸோ அந்த மாரி தான். உங்க கண்ணுக்கு முன்னாடியே பொருள் இருக்கும். நம்ம ஆனா அத பார்க்க மாட்டோம். ஓகேவா? இப்போ UI, UXல எனக்கு ஒரு ஹோப் இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க யார் யாரு? இது வந்து Googleக்கு இருக்கு. Googleஓட மெட்டீரியல் டிசைன் தான் நான் சொன்னேன்ல. Googleஓட மெட்டீரியல் டிசைனு. அதான் அது. Google டிசைன் ஸ்டாண்டர்ட் போட்டீங்கன்னா வரும். டிசைன் ஸ்டாண்டர்ட் இல்ல டிசைன் சிஸ்டம் ஏதாவது ஒண்ணு போட்டீங்கன்னா வரும். ஓகேவா? இதுல போய் ஓப்பன் பண்ணீங்கன்னா வரும். மெட்டீரியல் டிசைன் போட்டாலும் வரும்.
ப்ரோ இப்ப இதுல போய் படிக்கிறதுனால என்ன ப்ரோ பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பல கோடி ரூபாய் போட்டு உங்களுக்கு ஆர்&டி பண்ணி வச்சிருக்கான் இங்க. என்ன பண்ணி வச்சிருக்கான்? உங்களுக்கு வந்து பல கோடி ரூபா போட்டு ஒரு ஆர்&டி பண்ணி வச்சிருக்கான். அவனுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருக்குன்னு சொல்ட்டு. கரெக்ட்டா? கூகுள் ஃபாண்ட் யாராருக்கு தெரியும்? நீங்க ஏதாவது ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணா போய் கூகுள் ஃபாண்ட்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாரி ஐகான் இருக்குது. கூகுள் ஐகான்ஸ். நீங்க ஏதாவது ஐகான் இல்லாம இருக்கா? இங்க போய் ஐகான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் டிசைன் ஐகான் இது பேரு. கூகுள் மெட்டீரியல் டிசைன் ஐகான் இதுக்கு பேரு. ஓகேவா? இல்ல ப்ரோ நான் புதுசா ஒரு விஷயத்த படிக்க போறேன். இல்ல எனக்கு புதுசா ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, கம்யூனிட்டிக்குள்ள போயிட்டு யூ கேன் சர்ச் ஃபார் டெம்ப்ளேட்ஸ். யூ கேன் சர்ச் ஃபார் கிட். யூ கேன் சர்ச் ஃபார் மெனி திங்ஸ். பிளக்கின்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க. டிசைன் ரிசோர்ஸ் வேணுமா? இருக்கு. பிளக்கின் வேணுமா? பிளக்கின் இருக்கு. ஒயிட் போர்ட் ஆக்டிவிட்டி பண்ணணுமா? இருக்கு. பிரசன்டேஷன் பண்ணணுமா? அதுவும் இருக்கு. ஃபிக்மாவுல. வயர் ஃப்ரேம் போடணுமா? அதுவும் இருக்கு. நீங்க பால்சமிக்கு போவே வேணாம்னு ஆசைப்படுறீங்களா? பரவால்ல இங்கேயே பண்ணுங்க. அசெட்ஸ் வேணுமா? இல்லுஸ்ட்ரேஷன் வேணுமா? ஐகான்ஸ் வேணுமா? ஷிப்ஸ் வேணுமா? எல்லாமே இங்க இருக்கு. நீங்க எங்கேயுமே போவே தேவையில்ல. இந்த உலகத்துல டிசைன் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ரிசோர்ஸஸ் ஃப்ரீயாவே கிடைக்குது மார்க்கெட்ல. ஆனா, இப்ப வரையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்மளோட ஓன் டிசைன் தான் போட்டுன்னு இருக்கிறோம். நம்பளா ஒரு கட்டத்த போடுவோம். நம்பளா ஒரு விட்டத்த போடுவோம். நம்பளா ஒரு ரவுண்ட போடுவோம். நம்ம வந்து இருக்கிற ரிசோர்ஸ நம்ம யுட்டிலைஸ் பண்ணலாம். கிரியேட் பண்ணுங்கன்னா கிரியேட் பண்ணுங்கலாம் சொல்ல ஆப்ஷன் கம்பெனில வரும். நீங்களே ஓனா ஒரு டிசைன் சிஸ்டம் பில்ட் பண்ணுங்க அப்டின்னுவாங்க. அப்ப யூ நீட் டூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டிசைன் சிஸ்டம். அத எப்படி பண்ணணும்னு சொல்ட்டு. இதான் டிசைன் சிஸ்டம். என்னது? இத ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க இதான் டிசைன் சிஸ்டம். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நீங்களே ஒரு டிசைன் சிஸ்டம் ரெடி பண்ண போறீங்கன்னா, அப்போ இந்த டிசைன் சிஸ்டத்துல இருக்கிற எல்லா டாபிக்லயும் நீங்க ஓனா ஒரு டிசைன் பண்ணியிருக்கணும். இட் ஷுட் பி வெரி ஸ்டாண்டர்ட், வெரி யூனிக். புரிஞ்சுதா? இதான் டிசைன் சிஸ்டம். இங்க லெஃப்ட்ல இருக்கு பாருங்க. இதான் டிசைன் சிஸ்டம். இந்த மாரி ஃபைல் ஃபார்மேட்டிங் இருக்கு. ஃபிக்மாவுக்கு. இதோ இருக்கு பாருங்க. இதான் ஃபைல் ஃபார்மேட். ஆப் ரிசர்ச், யூசர் பெர்சோனா. நீங்க எல்லாத்தையும் குப்பை மாரி ஒரே பேஜ்லயே போட்டு பண்ணக்கூடாது. யூ ஹேவ் சம்திங் லைக் திஸ். கவர், அப்ஜெக்டிவ், ஆப் ரிசர்ச்ன்றது டாபிக். அதுக்கு கீழ யூசர் பெர்சோனா, அதுக்கு கீழ வந்து எம்பதி மேப்பு, அதுக்கப்புறம் யூசர் ஃப்ளோ, அதுக்கப்புறம் அதோட லோ ஃபிdelity, அதுக்கப்புறம் அதோட வெப் ஃப்ளோ, மொபைல் ஆப் ஃப்ளோ, பக்கத்திலேயே வந்து டேட் போடுறது. டேட் எதுக்காக போடுறாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எந்த டேட்ல அத கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதுக்காக. அதுவே வொர்க் இன் ப்ராக்ரஸ்னா WIPன்னு போடுவாங்க. ஓகேவா? அப்படி போட்டாங்கன்னா வொர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு அர்த்தம். யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஃபைனல்னா ஒரு டிக் மார்க் போடுவாங்க இங்க. ஸோ அந்த மாரி ஃபிக்மா ஸ்ட்ரக்சரிங் ரொம்ப முக்கியம்ப்பா. உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினே உங்கள இன்டர்வியூல என்ன கேட்பாங்கன்னா, ஓப்பன் யுவர் ஃபிக்மா ப்ராஜெக்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் த ஃபிக்மா ப்ராஜெக்ட்ன்னுவாங்க. நீங்க உங்க ஃபிக்மா ப்ராஜெக்ட் எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? அடுக்கி வச்சிருக்கீங்களா? ஸ்டெப்பா இருக்கா? ஃபைல் ஃபார்மேட்டிங் அந்த மாரி பார்த்துருக்கீங்களா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி iOS பார்த்தோம் பாருங்க. அந்த மாரி ஸ்டெப்பா இருக்கணும். ஃபைல் ஃபார்மேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ இங்க பார்க்குறீங்க இல்லையா? இங்க வந்து மேல டாபிக் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் பிரசன்டேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட். இந்த மாரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்க. உங்களோட ப்ராஜெக்ட் என்ன? உங்களோட ஃபார்மேட் என்ன? நீங்க பண்ண வொர்க் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு, யூ வாண்ட் டூ ஓப்பன் யுவர் ப்ராஜெக்ட் அண்ட் யூ நீட் டூ ஷோகேஸ். டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க. அத பத்தி பேச சொல்லுவாங்க. நீங்க என்ன ப்ராசஸ் பண்ண கேட்பாங்க. என்ன ரிசர்ச் பண்ண கேட்பாங்க. எப்படி இந்த இந்த டிசைன் ப்ராசஸ் என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. நான் டைரக்ட் இன்டர்வியூ என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. யூசர் இன்டர்வியூ என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. பெர்சனா எப்படி கலெக்ட் பண்ண கேட்பாங்க. சொல்யூஷன் பிரீஃப் எப்படி ஃபிகர் அவுட் பண்ணி கேட்பாங்க. அஃபினிட்டி மேப்ல என்ன கண்டுபிடிச்சுன்னு கேட்பாங்க. வாட் இஸ் யுவர் ஃபைண்டிங்ஸ்? வாட் யூ லேர்ன்ட் ஃப்ரம் திஸ் பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட்?
இதுலருந்து கிடைச்ச ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுல எத்தன மாதிரியான பீப்பிள்லாம் உள்ள வராங்க? இந்த எக்கோசிஸ்டத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க? இந்த மாரி 1008 கொஸ்டின் கேட்பாங்க உங்கள. உங்க ப்ராஜெக்ட்ல இருந்து தான் கேட்பாங்க. வேற எங்கேயும் இருந்து கேட்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு டீட்டெயிலிங் வந்து மார்க்கெட் எதிர்பார்க்குது இன்னைக்கு. சொல்றது புரியுதா? அப்போ இந்த மாரி விஷயங்கள்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 3 மாசம் போதுமா? இல்ல 4 மாசம் போதுமா? அப்ப ஹவ் மச் எஃபோர்ட் யூ நீட் டூ புட்? இந்த ப்ராஜெக்ட் நானே இன்னும் லைவ் பண்ணாம வச்சிருக்கேன்பா. ஓகேவா? இதோட பெர்சனல் ப்ராஜெக்ட். உங்களுக்கு இது வேணுமா? நான் லைவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? இல்லன்னா உங்களுக்கு இமேஜா நான் அனுப்பி வைக்கிறேன். இப்போ இதுல டிசைன் பெருசா நான் பண்ணல. இங்க நான் டிசைன் ஒண்ணும் பெருசாலாம் பண்ணல. இந்த டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா ஓவா இருக்கா? கிடையவே கிடையாது. இது சும்மா நான் பிரசன்ட் பண்றதுக்கோசரம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல டிசைன்லாம் பெருசாவே இருக்காது. இங்க பாருங்க நான் ஃப்ளோலாம் எப்படி போட்டுருக்கேன். So UX designer not focus on design. They will focus on data, research, output, user. அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. UI டிசைனர் மட்டும் தான் விஷுவல் டிசைனர் மட்டும் தான் என்ன பண்ணுவான்? ஃபோக்கஸ் ஆன் டிசைன், லேஅவுட், கலர் பேலட், விஷுவல். சொல்றது புரிஞ்சுதா? இது ஒரு ஃபுட் வேஸ்டேஜ் ஓரியன்டடான ஒரு ஆப்பு. நான் பண்ணிட்டு இருக்கிற ஆப்பு கணபதி. ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? ஸோ நம்மளாலயும் என்ன ஆக முடியும்? ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ஆக முடியும், ஓனர் ஆக முடியும். நம்மளாலயும் ஒரு ஐடியா கொண்டு வந்து மார்க்கெட்ல லான்ச் பண்ண முடியும். நம்மளாலயும் யுஎக்ஸ் டிசைனர் ஆக முடியும். ஐஐடி, எம்ஐடில படிச்சவனுக்கும் டஃப் குடுக்க முடியும். இதுல ஒரு இதுல ஒரு இது இருக்கு பேசிக்கலி. என்னன்னா, அவன் அந்த மெசேஜ் போட்டான் தெரியுமா? ஒரு பையன். அதுல ஒரு பின்னாடி ஒரு இதுவும் இருக்கு. ஒரு அரசியலும் இருக்கு. அந்த மெசேஜ்க்கு பின்னாடி. ஐஐடி, எம்ஐடி கிராஜுவேட்ஸ் வந்து நாங்களே கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இவன் வேற 1008 டிசைனர் உருவாக்கிட்டு இருக்கானேன்ற ஒரு காண்டுலயும் இருக்கானுங்க. அதான் உண்ம. சொல்றது புரிஞ்சுதா? உங்களுக்கு ஈஸியா வேலை வேலை கிடைச்சிரும்ப்பா. நீங்க மார்க் மை மை வேர்ட். இன்னும் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்துக்குள்ள, நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்குள்ள உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா, யூ கேன் கம் அண்ட் ஆஸ்க் மீ. ப்ரோ ஸ்டில் ஐ அம் நாட் ஹேவிங் வொர்க். நீங்க சொல்லுங்க. ஐ வில் சேஞ்ச் மை நேம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைச்சிரும். ஏன்னா, நான் உங்களுக்கு ரேஷனலான விஷயத்த சொல்லிக் குடுக்குறேன். ஐஐடி, எம்ஐடி மாரி ஃபார்மலான விஷயத்த நான் சொல்லிக் குடுக்கல. நான் ஐஐடி, எம்ஐடில இருக்கிற நெறைய கன்டென்ட்ட ஷேர் பண்றேன் இங்க. ஆனா, நாட் ஒன்லி அபௌட் தட் கன்டென்ட். ஐம் கிவிங் மை ஓன் கன்டென்ட், மை ஓன் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மை லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ். அதுல இருக்கிற அரசியல் அதுதான். அந்த பையன் போட்ட மெசேஜ்ல இருக்கிற அரசியலுமே அதுதான் ஆக்சுவலி. என்னன்னா, ஐஐடி கிராஜுவேட் நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம். இவன் வேற 1008 டிசைனர் வேற கிரியேட் பண்ணின்னு இருக்கிறானே! அப்டின்ற ஒரு காண்டு இருக்குது அதுல. நம்மளுக்கு தெரியாதுப்பா. இந்த மாரி பயங்கரமான அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒரு ஒரு பீப்பிளுங்களுக்கு பின்னாடி. நீங்க நீங்க ஐஐடில போய் ஒரு சீட் ஈஸியா வாங்கிட முடியுதா? யாரெல்லாம் இன்னைக்கு ஐஐடில படிக்கிறாங்க? சொல்லுங்க பாப்போம். நம்பளுக்கு நம்பளுக்கு இது வந்து என்ன சொல்றது? ஆ கடைசி வரையும் இதெல்லாம் யாரும் வந்து சொல்லியே குடுக்கல. என்ன குடுக்கல? ஆ ஐஐடில போய் எப்படி அட்டெண்ட் பண்ணணும்? இதுவரையும் யாராவது உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க? யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா, அவன் அவன் சுயநலம் புடிச்சவனா இருக்கானுங்க அதுல படிச்சவனுங்க. எப்படி ப்ரோ சொல்றீங்க? எல்லாம் அமெரிக்கால போய் உட்கார்ந்து செட்டில் ஆயிட்டானுங்களே!
இந்தியால கவர்ன்மெண்ட் சப்போர்ட் பண்ணியிருந்தா அவனுங்க ஏன் ப்ரோ போயிருப்பாங்க? கரெக்ட் தான். இந்தியா கவர்ன்மெண்ட் படிக்க மட்டும் வச்சுதா அவங்கள? எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப இந்த இவரு சொல்ற மாரி தான். அவரு பேரு என்னது? விஜயகாந்த் சொல்ற மாரி தான். எனக்கு ஆத்திரங்கள் வருது மக்களே! அப்டின்ற மாரி. கவர்ன்மெண்ட்ல படிக்கிறானுங்க. ஆனா யுஎஸ்ல போய் செட்டில் ஆயிடுறானுங்க. அங்க பாருங்க. 1/3 of those graduating country prestigious engineering schools, particularly in Indian Institute of Technology, migrated to abroad. அதாவது இந்தியாவுல படிக்கணும். ஆனா இந்தியாவுக்காக வேலை செய்ய மாட்டானுங்க. ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுவானுங்க. இதெல்லாம் இதெல்லாம் யோசிக்கும்போது பாருங்களேன், நம்ப காசு கட்டி நம்ம படிக்கிறோம். ஆனா நம்பளுக்கு இந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து இந்த ஊர்ல இருக்கிறவனுங்களுக்கு மரியாதை குடுக்க மாட்றானுங்க. அ இங்க இருந்து படிக்கிறானுங்க. நம்ப கவர்ன்மெண்ட் சொத்துல இருந்து படிச்சுட்டு, ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுறானுங்க. ஐஐடி, எம்ஐடிலாம் காசு கம்மி தெரியுமா? படிக்கிறதுக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி மாரி அது. ஃப்ரீ எஜுகேஷன். ஜஸ்ட்டு ஒரு கம்மி அமௌண்ட் பே பண்ணா போதும் உங்களுக்கு. நான் பேசுறதுல ஏதாவது ரைட் ஏதாவது இருந்ததுன்னா, யூ கேன் கமெண்ட் ஆன் திஸ். நான் என்னடா காலையிலேயே ஒரு அரசியல்லாம் பேசுறாரு. ஒரு இதுக்கு பின்னாடி இவ்ளோ விஷயங்கள் இருக்கா? அப்படின்னு ஏதாவது தோணுதா? சொல்லுங்கப்பா. நான் ஸ்டாப் பண்ணிர்றேன் இதெல்லாம். உண்மையில தானே சொல்றேன். ஐஐடி, எம்ஐடின்றது கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூட். இதுல படிச்சுட்டு அவன் கவர்ன்மென்ட்க்கோ, இல்ல இங்க இருக்கிற இந்தியாவுக்கோ வொர்க் பண்ணாம ஏன் அமெரிக்காவுக்கு போணும்? சரி அப்படியே அட்லீஸ்ட் அமெரிக்கா போனாலும் ரிட்டர்ன் தங்கலாம்ல. அங்கேயே செட்டில் ஆயிடுறீங்களேடா. அப்போ எங்க நாட்டோட எஜுகேஷன் மட்டும் உனக்கு தேவைப்படுது. ஆனா யூ டோன்ட் கிவ் பேக் எனிதிங் டூ அஸ். அப்ப இவனுங்கள சொல்லணும். ஐஐடி, எம்ஐடி பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட்ஸ் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஐஐடி, எம்ஐடில படிச்சுட்டு அப்ராட்ல செட்டில் ஆகுறாங்களோ, அவங்களுடைய மாத வருமானத்திலருந்து ஒரு பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஐஐடிக்கு குடுத்துடணும் அப்டி சொல்லிட்டு ஒரு சட்டத்த போடணும். அப்ப எவனாவது போவான் வெளில? அந்த ரியல் பொட்டன்ஷியல் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ப்ரோ அதுக்கு கவர்ன்மென்ட்டும் ஒரு இஷ்யூ தானே ப்ரோ. கவர்ன்மென்ட் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணணும்ல ப்ரோ. கவர்ன்மென்ட் மதிக்கணும்ல ப்ரோ அவங்கள. சரி ஓகே. ஒருத்தவங்க 2 பேர் ஓகேப்பா. இது யாராவது ஒருத்தவங்க ரிப்போர்ட் பண்ணா தானே போயிட்டு கவர்ன்மென்ட் மதிக்கும், இல்ல கேட்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இங்க எம்ஐடில படிச்சோம்னா, ஐஐடில படிச்சோம்னா, நம்மள இங்க எதுவும் பண்ண போறது கிடையாது. நம்மளுக்கு ஹெல்ப்பும் பண்ண போறது கிடையாது. நம்மள மாரி ஒருத்தவங்க எங்கெங்கலாம் படிச்சோமோ, நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா மட்டும் தான் இதில நல்லபடியா முன்னேத்த முடியும். தமிழ்நாட்ல பார்த்தீங்கன்னா, வேலைக்குள்ள வேலை பார்த்தீங்கன்னா, குறைவா தான் வேலை எப்படி சொல்றதுன்னா, வேலை இல்லாம இருக்கிற பட்டதாரிகள் கொஞ்சம் கம்மி தான். ஏன் தெரியுமா? நம்ம ஊர்ல அதிகமான ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. நல்ல இது இருக்குது. நீங்க கம்பேரிட்டிவ்லி வித் எனி ஸ்டேட், எனி டிஸ்ட்ரிக்ட் நார்த் இந்தியாவலாம் வேலையே இல்லாம உட்காந்துட்டுருக்கான். ஒரு வீடியோ பார்த்தீங்களா? எல்லாம் வேலைக்கு ஏர் இந்தியாவோட வேலைக்கு போய் கீழ விழுந்தானுங்க பாருங்க. அத்தன பேர் இருக்கான் வேலை இல்லாம நார்த் இந்தியாவுல. நம்ம தமிழ்நாட்ல எவ்வளோ பரவாயில்ல. ம். ஸோ நம்ம நாட்டோடைய முக்காவாசி திங்ஸ இவனுங்க யூஸ் பண்ணிப்பானுங்க. ஆனா வெளியூர்ல போய் செட்டில் ஆயிடுவானுங்க. கேட்டா நான் யுவர் சிட்டிசன் அப்டின்னுவானுங்க. இதெல்லாம் வரும்போது நம்மளுக்கு இந்த வடி க இது சொல்ற மாரி தான். ஆத்திரங்கள் வருது மக்களே. எனிவே அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை கிடைச்சிரும். 2, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவீங்க. ஆனதுக்கப்புறம் உங்க ஊர்ல நீங்க ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணுங்க. உங்க ஊர்ல படிச்சுட்டு இருக்கிற பசங்கள நீங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. நான் பண்ற இதே விஷயத்த நீங்க அடுத்து ஒரு 10 பேருக்கு நீங்க பண்ணுங்க. ஸோ யூ ஆல்சோ வில் பி எ மென்டார். ஓகேவா? இன்னைக்கு நான் குடுக்குற உங்களுக்கு அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா
பிரிங் சம்திங் பேக் டு தி கம்யூனிட்டி. ஏதாவது திருப்பி குடுக்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். நீங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடுவீங்க. தட்ஸ் நாட் அ டிஃபரண்ட் திங். தட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட் திங். யூ பீப்பிள் வில் பி சக்சஸ்ஃபுல். மார்க் மை வேர்ட்ஸ். காலையில எப்படிப்பட்ட வரிகள் கேட்கறீங்க? ஸோ யூ பீப்பிள் ஆல்ரெடி இன் சக்சஸ்ஃபுல். இன்னைக்கு 27 நாள், 28வது நாள் வந்து நீங்க இன்னைக்கு செக்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. யூ பீப்பிள் ஆர் வெரி சக்சஸ்ஃபுல். ஸோ உங்களுடைய லைஃப் எல்லாமே வந்து செட்டில் டவுன் ஆகும். 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் ஒரு விஷயத்த பண்ணணும். நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அதே விஷயத்த நீங்க திருப்பி பண்ணணும். யாரெல்லாம் மென்டார் பண்ணுவீங்க அப்படின்றவங்கலாம், ஜஸ்ட் மீ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். 19 பேர் இருக்கீங்க. 19 பேரும் மீ போட்டீங்களா? அதே மாதிரி நான் வந்து அ மணி மேக் பண்றதுக்காகலாம் இந்த டொமைன சூஸ் பண்ணல. ஐ ஹேவ் கிரியேட்டட் திஸ் பிளேஸ் ஃபார் 1,00,000 டிசைனர்ஸ் அட்லீஸ்ட் நான் வந்து உருவாக்கணுன்றதுனால தான் நான் ஓப்பனே பண்ணேன். ஓகேவா? இதான் என்னோட எய்மும் கூட. நான் அந்த 1,00,000 அச்சீவ் பண்றேன்னு வச்சுக்கங்களேன், நான் ப்ராபப்ளி இந்த ஒரு ஃபீல்டுல இருப்பேனா கூட எனக்கு தெரியாது. ஓகே. தட்ஸ் மை சக்சஸ். தட்ஸ் மை விஷன். 1,00,000 பேர சப்போஸ் நான் அச்சீவ் பண்ணி நான் டிசைனர் ஆக்கிட்டேன் அப்டின்னா, அவ்வளோதான் என்னோட டோப்பமைன் வந்து இதுக்கு முடிஞ்சிரும். அடுத்து நீ என்ன பண்ண போறன்றது தான் கேட்கும் எனக்கு. கரெக்ட்டா? ஸோ அதனால யூ பீப்பிள் ஆர் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர்ஸ். யூ பீப்பிள் நீட் டூ டேக் கேர் மை திங்ஸ். ஓகேவா? காட் இட்? இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தோம்? அப்டியே டேக் அவேஸா போடுங்க பார்க்கலாம். ரொம்ப அரசியல் பார்த்தோமா இன்னைக்கு? இல்ல நீங்களே யோசிச்சு பாருங்க. எம்ஐடி, ஐஐடில படிக்கிறவனுங்க, எவனாவது ஒருத்தன் வந்து சரி ஸ்டார்ட் அப் போடுறாங்க தான். நான் இல்லன்னுலாம் சொல்லல. சம் பீப்பிள் ஆர் தேர். எல்லாருமே போய் மைக்ரேட் ஆவல. பட் மைக்ரேட் ஆகுறாங்கல்ல. ஒரு எம்ஐடில ஒரு டிகிரி பண்ணா ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடலாம். இருக்காங்களா இல்லையா? என்னோட ஆதங்கம் அதுதான். நீ படிக்கிற. எஸ். வாட் ஆர் த கீ டேக்அவேஸ் எல்லாத்தையும் போட்டுருங்கப்பா. படிக்கிறாங்க. அத மக்களுக்கு திருப்பி சொல்லிக் குடுக்கணும்னு யாருமே வந்து யோசிக்க மாட்றாங்க பாருங்க. அவங்களுக்குள்ளயே வச்சுக்கிறாங்க பாருங்க. இட்ஸ் வெரி டஃப் இல்ல. இட்ஸ் நாட் ஈஸி திங். அதுவும் இல்லாம ஒருத்தவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிக் குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அவன் சம்பாரிக்கிறதுக்கு வச்சுக்கிறதுக்கெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லிக் குடுப்பானா என்ன? அப்புறம் நீங்கலாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னா? எஸ் டிசைன் சிஸ்டம், ரீடிசைன், ரியல் டைம் வெப்சைட், கம்யூனிட்டி குரூப்ல ஆட் பண்ணுங்க. கண்டிப்பா ஆட் பண்ணிடுவோம். சிலம்பரசன். உங்க எல்லாருக்கும் ஒரு ஆப் பண்ணலான்னு இருக்கு ஆக்சுவலி. சூன் அந்த ஆப் ரிலீஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். என்ன ஆப் சொல்லுங்க பாக்கலாம்? ஸோ இருங்க இன்னைக்கு இன்னைக்கே ஆரம்பிச்சுருவோம். வெயிட் பண்ண வேண்டாம். உங்க எல்லாரையும் வச்சுட்டே நான் ஸ்டார்ட் பண்றேன் அந்த ஆப்போடைய ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் ஓகே? ஃப்ரெஷர் ஆப் ஆர் டிசைனர் ஆப். டிசைனர் ஆப்லாம் பண்ண ஆசை தான். பட் அதுக்கு நெறைய ஃபண்ட் வேணும். இப்போதைக்கு ஃபண்ட் இல்ல. ஃபண்ட் வரும்போது கண்டிப்பா ஒரு ஆப் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப நம்ம பண்ண போற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு கைடு. ஓகேவா? ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு கைடன்ஸ் குடுக்க போற ஒரு ஆப்பு. அதே மாதிரி ஜாப் ஷேரிங் பண்ற ஒரு போர்ட்டல் பண்ண போறோம். ஓகேவா? ஆ யார் வேணா ஜாப் போஸ்ட் பண்ணலாம். அதாவது இப்ப நீங்க எங்கேயாவது பார்க்குறீங்க. ஏதாவது ஒரு போஸ்ட் பார்க்குறீங்கன்னா, அந்த போஸ்ட்ட வந்து காப்பி பண்ணி அந்த ரிசோர்ஸ வந்து நீங்க பேஸ்ட் பண்ற மாரி. ஓகே. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ GoDaddy வேர் இஸ் GoDaddy? கம்யூனிட்டி ஆப். எக்ஸாக்ட்லி எஸ்.
நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி ஆப் வந்து பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி பிளானு, ஆர்க்கிடெக்சர் எல்லாம் போட்டாச்சு. இப்ப நான் வந்து அதுக்கு டொமைன் வாங்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ நான் நேத்து தான் பேசிட்டு வந்தேன் டீம் கூட. "நீங்க டொமைன் வாங்கிடுங்க ப்ரோ" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் டொமைன் வாங்க போறேன். இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்கும். எப்படி டொமைன் வாங்குறதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? பார்க்கலாமா? டெக்னாலஜி கற்பித்தல்ன்றது தான் நம்ம கம்யூனிட்டியா பேரு. கரெக்ட்டா? ஸோ அதனால டெக் கற்பித்தல் அப்படின்னு சொல்லி போட்றேன். ஓகே. ஸோ நான் உங்களுக்கு வெப்சைட் எப்படி பண்ணணும்னு சொல்லிக் குடுத்தேன். எல்லாமே சொல்லிக் குடுத்தேன். ஆனா இந்த இது ஹோஸ்டிங் ஸ்பேஸ் எப்படி வாங்கணும்னு சொல்லிக் குடுக்கல. அதே மாதிரி டொமைன் வாங்கணும் எப்படி சொல்லிக் குடுக்கல. அதனால நான் இன்னைக்கே அத பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ இதான் டொமைன் ஐடி. கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறீங்களா? இல்ல ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா? பட் வி ஹேவ் டிஸ்கஸ்ட் திஸ் ஒன்லி. டெக்னாலஜி கற்பித்தல, டெக் கற்பித்தல் அப்படின்னு போடலான்ட்டு இருக்கோம். ரொம்ப ஓரளவுக்கு ஷார்ட்டா இருந்தா தான் மக்கள் வந்து அத மனசுல வச்சுப்பாங்க. ஓகேங்களா? டெக் கற்பித்தல். ஃபர்ஸ்ட்டு இத வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துப்போம் நம்ம கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் இதுக்கு வேற யாராவது வந்துருவாங்க. ஓகே தான்பா. கரெக்ட்டா தான் இருக்குன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கற்பித்தல், கற்பித்தல். கம்ப்யூட்டர் கேப்பிட்டலா? ஐ திங்க் நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்டதே ஓகே தான் நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நீங்க என்ன சொல்றீங்க? இதே கரெக்ட்டா தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். டெக்னாலஜி கற்பித்தல். இட்ஸ் ஃபைன். ஓகே வாங்கலாமா? சர்ச் பண்ணலாமா? ஓகே. அவைலபிளா இருக்கு. டெக்கற்பித்தல்.com அவைலபிளா இருக்கு. எவ்வளோ? ரூ. 1 போட்டிருப்பான். ஆனா ரூ. 1 கிடையாது. நீங்க வந்து ஜிஎஸ்டி கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும்னு சொல்லுவான். ஓகேவா? டெக் கற்பித்தல்.com சரியா? மேக் இட் யுவர் ஓன். எஸ். இப்ப என்ன பண்றோம்? கன்டின்யூ பண்றோம். ஓகேவா? ஸோ எங்க மாரி தேவையில்லாம நெறைய வரும். ஸோ உங்களோட டொமைன புரொடெக்ஷன் பண்ணணும்னா இது வாங்கிக்கலாம். பட் நீங்க டொமைன் ஏன் ப்ரொ ப்ரொ அ ப்ரிவென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஹேக்கர்ஸ் இந்த மாரி சொல்லுவானுங்க. இந்த மாரி உங்க டொமைன வந்து திருடிருவாங்க. போயிடுவாங்க அப்டின்னுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சப்போஸ் இப்போ பேமெண்ட் பண்ணாம விட்டீங்கன்னா, இது வேற யாருக்காவது வித்துருவானுங்க இவனுங்களே. அந்த மாரி எனக்கு வேணான்னா, நோ டொமைன் புரொடெக்ஷன் தேவையில்ல அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீ எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நான் எதுவுமே தேவையில்லன்னு போட்டுட்டேன். கன்டின்யூ குடுக்குறேன். ஓகேவா? நீங்க பார்த்துருக்கலாம். ரூ. 1 போட்டிருந்தாங்களே! திடீர்னு என்ன இவ்ளோ அமௌண்ட் சொல்றாங்க அப்டின்னு உங்களுக்கு ஷாக் ஆவுறீங்களா? ரூ. 1 தானே போட்டிருந்தது. 1 வருஷத்துக்கு. ஏன் திடீர்னு இப்டி காட்டுறாங்க? அப்டின்னு யாராவது யோசிக்க முடியுதா? எஸ். வென் கமிங் டூ பேமெண்ட் தட் டைம் தே வில் சேஞ்ச் த பிரைஸ். ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஓகே. ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு பார்க்கணும். எப்பயுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ண போம்போது, GoDaddyல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீங்க நீங்க. கரெக்ட்டா? ஸோ, GoDaddyல ஏதாவது ஆஃபர் போட்டிருக்கானா அப்டின்னு பார்க்கணும். இப்படி தான் நான் பர்ச்சேஸ்லாம் பண்ணுவேன். ஏதாவது பொருள் வாங்கணும்னு பார்ப்பேன். ஓகே. அந்த பொருள ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பேன். இப்ப நான் வந்து GoDaddyல போயிட்டு ஆஃபர் ஏதாவது போட்டிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். ஓகே.
30% ஆஃப் ஆன் பிசினஸ் போட்டிருக்கேன்னா, காப்பி பண்ணுவோம். இருக்கிறதா தெரியவில்லை. பார்க்கலாம். ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு சொல்லிட்டு. ப்ரோமோ கோடு. ஓகே. ஐ திங்க் இது இல்ல. ஓகேவா? இப்ப இல்லையா? நீங்க என்ன பண்ணணும் உடனே, மனம் திறந்துடக்கூடாது. இன்னொரு வழி இருக்கு. இதுக்கு தான் இருக்கு நம்மளோட கான்டாக்ட் சென்டர். இப்ப என்ன பண்ணுவோம், இவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவோம் நம்போ. ஓகேவா? என்ன டிஸ்டர்ப் பண்ணணும்னா, ஐ அம் லுக்கிங் ஃபார் ஆஃபர் ப்ரோமோ கோடு. ஏதாவது இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன இருக்கு? ஆஃபர் ப்ரோமோ கோட். பர்ச்சேஸ் நியூ டொமைன். அப்படியே டைப் பண்ணுங்க. நேரா போங்க. இப்படி போட்டுருங்க. ஓகேவா? ஒரு 2 நிமிஷத்துல என்ன பண்ணுவாங்க, ஏதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் வருவாரு. ஆஃபர் குடுப்பாரு. நீங்க வேணா பாருங்க. இந்த ரூ. 900 விட இத கம்மியா வாங்குறேன் பாருங்க. ஓகேவா? என்ன ப்ரோ என்னென்னவோ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுதா? இந்த மாரி தான்ப்பா நான் என்னுடைய பாதி நாட்டு வாழ்க்கையில போய் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி குடுத்துருக்கேன் என் கம்பெனிக்கு. உங்க கம்பெனிக்கு கூட பொறுப்பா இந்த மாரி ஏதாவது சேவ் பண்ணி குடுக்குற அளவுக்குலாம் ஆள் இருக்கீங்களா ப்ரோ நீங்க அப்படி சொல்லிட்டு. சில கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே குடுக்குறான். ஓகேப்பா பண்ணிட்டு பேமெண்ட் தானே பண்ணிட்டு பண்ணுவாங்க. நாங்க போய் 50% ஆஃபர் கேட்டு அவன டார்ச்சர் பண்ணி, அவன கோடு வாங்கி ஒரு ஒரு சாஃப்ட்வேரையும் நாங்க பர்ச்சேஸ் பண்ணி வைப்போம். கம்பெனியோட காசையும் சேர்த்து வைக்கணும்ல. அதுக்காகவே. நாங்க வந்து வியாண்டுலாம் இருக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. வியாண்ட் தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? வியாண்டு? இதான் வியாண்ட். இது வந்து ஆன்லைன் வீடியோ பிளாட்ஃபார்ம் இது. வீடியோ கிரியேட் பண்ற பிளாட்ஃபார்ம். இந்த மாரி பொம்மை டூல் போட்டு கிரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஆஃபர் வாங்கி 50% 60% ஆஃபர் வாங்கி அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவோம். இவனுங்ககிட்ட எல்லாமே இருக்கும். ப்ரோமோ கோட் தான். கேட்டு வாங்கணும் அத. இது யாராருக்கெல்லாம் புதுசா இருக்கு. இந்த மாரி கேட்கிறதோ, இல்ல பார்க்கிறதோ. இல்ல இந்த மாரி ஏற்கனவே எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ப்ரோமோ கோட் போடுறது. ப்ரோமோ கோட் போடுறத பார்த்துருப்பீங்க. பட் அவனுங்க கிட்டயே சப்போர்ட்க்கு போய் ஃபோன் பண்ணி, புஷ்பா சாரி என்னது? பிரபா ஒயின்ஸா? கடை எப்ப சார் திறப்பீங்கன்ற மாரி இருக்குல்ல? எஸ். Your concern and I need validate account to take a better place providing customer number, PIN number. நம்மளோட பின் நம்பர் கேட்கறானுங்க. வெயிட் பண்ணுங்க. குடுப்போம் நம்போ. என்டர் யுவர் பின் நம்பர். ப்ளீஸ் என்டர் யுவர் பின் நம்பர். சரி ஓகே வெயிட் பண்ணுவோம். என்னோட பின் நம்பர் எனக்கு எங்க இருக்குது? கோடாரில போய் பார்த்தா தெரியும்.